யாருக்காகவும் எதுக்காகவும் உங்கள் சேனலில் வந்து நீங்கள் வீடியோ மாற்றாதீங்க. நிறைய பேர் நிறைய சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு வியூஸ் போகுது, நம்மளும் அதுக்காக மாற்றிக்குவோம். ஷார்ட்ஸு லாங் வீடியோ அப்படி வந்து மாற்றிக்காதீங்க. கண்டிப்பாக ஒவ்வொருத்துக்கும் தான் அது பிக்கப் ஆகும், நம்மளுக்கு அது செட் ஆகாது. உங்களோட ஒரிஜினல் என்னமோ அதை மட்டும் சேனலில் ரன் பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கு 1000 வியூஸ் போகுதுன்னு சொல்லி அப்படியே கண்டென்ட் சேஞ்சிங் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மோசமாக நம்ம சேனல் போயிடும். அதை பற்றி தான் எதற்காகன்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஹை பட்டன் லைக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, பாய். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், வணக்கம் ரோக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி டே 2 வீடியோங்க. ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. எல்லோரும் ஒரு ஹை பட்டன் டச் பண்ணிக்கோங்க, லைக்கும் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ முடிஞ்சோன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து யூடியூப்பில் எதுக்காக டெக்ஸ்ட் வீடியோ போட்டேன், யூடியூப் சேனலில் எதுக்காக வந்துட்டு எல்லாருக்கும் நான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து கேளுங்க. தூக்க முடியல, வெயில் வேறு அடிக்குது பயங்கரமாக, அதனால் பையன் வந்து தூக்க முடியலை. டெக்ஸ்ட் சேனல் ஆரம்பிக்கிறது எதுக்காக நான் ஆரம்பித்தேன் அப்படின்னா, யூடியூப்பில் வந்துட்டு வில்லேஜ் கண்டென்ட் தான் நான் போட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் யூடியூப்பில் கொஞ்சம் பேர் அப்படியே ஒவ்வொருத்தவங்களும் பழக்கம் ஆவாங்க. யூடியூப் சேனலை பொறுத்தளவில் இப்படியே பழக்கமாகும் பொழுது நம்மளை பற்றி பின்னாடி பேசுகிறது என்னென்னா, இவளுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஏன்னா நான் சேனல் ஆரம்பிக்கும் போது நம்ம யாரையுமே நம்பி ஆரம்பிக்க மாட்டோம். யூடியூப்குள்ளே நம்ம போகிறோம், நம்மளுக்காக வந்து யாரும் உதவி பண்ணுவாங்க அப்படின்லாம் ஆரம்பிக்க மாட்டோம். எல்லாருமே யூடியூப்பில் வந்து சம்பாதிக்கணும் தான் ஆரம்பிப்போம். இந்த மாதிரி உள்ளே போயிடுச்சு. கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தம்ப்லைன் வச்சாலும் சரி, ஒரு வீடியோ போட்டாலும் சரி, நிறைய பேர் இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது, அவங்க தான் இவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அடுத்தவங்கள பார்த்தா இவ வந்து இது பண்ணுறா, அடுத்தவங்க தான் வீடியோவே என் சேனலில் அப்லோட் பண்ணுறாங்க, இவளுக்கு ஒன்றுமே தெரியாது இப்படின்னு நம்மளை உசுப்பேத்தியே நம்ம லைஃப்பில் இப்படி தானே இருக்காங்க நிறைய பேர். உசுப்பேத்தியே நம்மளை வந்து ரணக்கலம் பண்ணன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்காங்கல்ல. அந்த மாதிரியே தான் என்னை வந்து சொல்லி தான் நான் இந்த டெக்ஸ்ட் சேனலுக்கே ஆரம்பித்தேன். அப்புறம் நான் இதை வந்து கற்றுக்குவேன், நானே இதை செஞ்சுருக்கேன் அப்படின்னு நானே பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வீடியோவாக போட ஆரம்பித்தேன், டெக்ஸ்ட் வீடியோ. அப்புறம் டெக்ஸ்ட்டை பற்றி நம்மக்கிட்ட சந்தேகம் கேட்க ஆரம்பித்தாங்க. அந்த டெக்ஸ்ட்டை பற்றி உள்ள வீடியோ வந்து கொஞ்சம் வியூவர்ஸும் போச்சு. அப்படியே தாங்க நான் டெக்ஸ்ட் சேனலை ஆரம்பித்தேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் டெக்ஸ்ட் சேனலே ஆரம்பிச்சிருக்க மாட்டேன். அப்புறம் தான் நானே கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். ஒரு ட்ரிக்கு வந்து இப்போ புதுசாக ஒரு அப்டேட் வருது அப்படின்னா உடனே போய் யூடியூப்பில் சர்ச் பண்ணுறது, கூகுளில் சர்ச் பண்ணி அதை நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு வீடியோவாக போடுறது, இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயங்களாக வந்து கற்றுக்கிட்டேன். அந்த டெக்ஸ்ட் சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறமும் சும்மா விடலை. என்ன சொல்லுவாங்கன்னா, இவளே அடுத்த சேனலில் பார்த்தா இவ டெக்ஸ்ட் வீடியோ போடுறா, அடுத்த சேனலில் வர டெக்ஸ்ட் வீடியோ தான் இவ போடுறா, அதை பார்த்தா இவ சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அது ஒரு சமயம் பேசி சிரித்தாங்க. அதுக்கப்புறம் அதையும் நான் விட்டுட்டேன். சரிங்களா, அதையும் நான் விட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன், புதுசாக எந்த டெக்ஸ்ட் சேனல்லையும் சொல்லாத ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லி கொடுப்பேன். அப்புறம் எந்த டெக்ஸ்ட் சேனல்லையும் சொல்லாத ஒரு ட்ரிக்கை வந்து நம்ம ஒரு வீடியோவாக எடுத்து போடுவோம்னு சொல்லி அப்படி தாங்க இவ்வளோ நாள் வரைக்கும் நான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன்ல, அதை தான் நான் சொல்லி கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுதான் நான் மிகப்பெரிய பண்ணின தப்பு. 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, யாருக்காகவும் நம்மளை மாற்றிக்கக்கூடாது அப்படிங்க தான் உண்மை. அதை நான் மாற்றிக்கிட்டேன். இல்லைனா என் சேனல் அப்படியே வில்லேஜ் கண்டென்ட்டாகவே தான் போயிருக்கும், இது டெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்திருக்கவே மாட்டேன். பரவாயில்ல, நம்மளுக்கும் திறமை இருக்குது, நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது நல்லா இருக்குது அப்படின்னு 4 பேர் சொல்கிறாங்களா, அதுவே ஒரு பெரிய விஷயந்தான். உங்களுக்கும் டெக்ஸ்ட் சம்மந்தமாக எந்த டவுட்டு இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஒன்லி பெய்டு தான். இதில் லாஸ்ட்டில் நான் என்ன ஃபைனலாக சொல்ல வரேன் அப்படின்னா, யாருக்காகவும் எதற்காகவும் நம்மளோட ஒரு கேரக்டரை வந்து மாற்றிக்கக்கூடாது. அதை தான் நான் இதில் தெளிவாக நான் சொல்லியிருக்கேன். நான் மாற்றினதுனால தான் என்னோடய சேனல் டவுன் ஆகிடுச்சு. இல்லைனா நல்லாவே இருந்திருக்கேன். என் சேனலில் வில்லேஜ் கண்டனாவே இப்போ வரைக்கும் கொண்டு வந்திருப்பேன். சரி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை யூடியூப் சேனலில் வீடியோவாக நீங்கள் போடுங்க. அதில் யாருக்காகவும் மாற்றிக்காதீங்க. சரிங்களா, அவங்க வியூஸ் போகுது இவங்க வியூஸ் போகுதுன்னு சொல்லி மாற்றிக்காதீங்க. உங்கள் சேனலை அழகாக கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் டே 3ல் பார்க்கலாம். பாய்.